மிஸ்டீரியஸ் ஐலண்ட் பார்ட் 12. ஹேனா வந்து அந்த நீர்க்குட்டை கலங்கிய நீர்க்குட்டை கிட்ட நிற்கிறா. தன்னுடைய வயித்தையும் அப்படியே தடவி பார்க்குறா. உள்ள கரு வளர்றது வந்து அவளுக்கு வந்து நல்லாவே தெரியுது. அப்போது இவ்வளோ நாள் வந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம கஷ்டப்பட்டது நம்மளுக்கு போதும். அப்போது நம்மளுடைய எதுவுமே அறியாத ஒரு பியூரான சோலுக்கு நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறதுனால இங்கேயே இருந்து நம்மளுடைய குழந்தைக்கும் கஷ்டத்தை நம்ம கொண்டு வரதுக்கு நான் வந்து அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேனா வந்து ஒரு பயங்கரமான முடிவை எடுக்கிறா. அப்போது கிட்டத்தட்ட 3 மாத காலமாக நம்மளுடைய கீரான் வந்து அந்த சிறையிலே தான் அடைப்பட்டு இருக்கா. ஏன் வந்து கீரான் வந்து அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு முற்படலை அப்படின்னா, தியோடோகோஸ் தீவில் இருக்கக்கூடிய அந்த சிறையில் வந்து இருக்கக்கூடிய கைதிகள் வந்து தன்னுடைய சுய சுய மைண்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ப்ரீத் பண்ணக்கூடிய அந்த ஏரில் வந்து ஒரு மேஜிக், ஒரு மந்திரம் வந்து கலந்து இருக்கிறதுனால அவங்களால எந்த விஷயத்தையுமே யோசிக்க முடியாது. அவங்களுடைய தண்டனை வந்து முடிஞ்சு வெளியே அனுப்பப்படும் பொழுது மட்டும்தான் அவங்களால வெளியே வர முடியுமே தவிர்த்து அவங்களால எந்த ஒரு முயற்சியுமே வந்து அந்த சிறையில் இருந்து பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஏர் வந்து அவங்கள வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து யோசிக்க முடியாது. ஆனால் ஒரு நார்மலான மனிதனுக்கு இது வந்து பொருந்தும். ஆனால் ஒரு பாம்பாக மாறக்கூடிய சக்தி படைத்தவங்களுக்கு வந்து இது பொருந்தாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஒரு 3 மந்த்துக்கு ஆஃப்டர் வந்து கீரான் வந்து பாம்பாக மாறக்கூடிய சக்தி வந்து நம்ம கீரானுக்கு கிடைச்சதுனால அவனால் சுய மைண்டை யூஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து அவனுக்கு கிடைச்சதுனால அந்த எல்லாமே அவனுக்கு நினைவு வந்து அந்த 3 மாத காலமாக நம்ம இங்கே தான் அடைப்பட்டு இருந்தோமா, நம்மளுடைய ஹேனாக்கு என்னாச்சு, அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் ஆச்சு, ஏன் விக்ரமா நம்மளை வந்து பார்க்க வரலை, நம்மளுக்கு ஏன் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கீரான் வந்து யோசிக்கிறான். நம்ம தான் இந்த ஜெயிலை விட்டு தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீரான் வந்து அந்த ஜெயிலை விட்டு தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி அந்த ஜெயிலை விட்டு தப்பிச்சு ஒரு வழியாக காட்டுக்குள்ளே அவன் ரீச் ஆயிட்டான். அப்போ காட்டுக்குள்ளே ரீச் ஆகும்போது கீரன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா எல்லா இடங்களையுமே தேடி அலைகிறான். அதாவது அவங்க இதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனாங்க, லாஸ்ட்டாக நம்மளுடைய ஹேனாவை பார்த்த இடம், லாஸ்ட்டாக வந்து ஹேனாவை வந்து விக்ரமா கிட்ட விட்டுட்டு விக்ரமா இவளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போன எல்லா இடத்தையுமே வந்து நம்ம கீரான் வந்து சர்ச் பண்ணுறான். ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து நம்ம ஹேனா இல்லை அண்ட் விக்ரமா கூட எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறமா வந்து இல்லை, கண்டிப்பாக வந்து அந்த நீர்க்குட்டையில் தான் நம்மளுடைய ஹேனா இருப்பா, நம்ம அங்கே தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீரான் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த நீர்க்குட்டை கிட்ட ரீச் ஆகுறான். ஆனால் அவனுக்கு அந்த நீர்க்குட்டை பார்த்ததும் மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. என்ன அப்படின்னா இது வரைக்கும் அந்த நீர்க்குட்டை வந்து கிறிஸ்டல் கிளியராக அவ்வளோ அழகாக ப்ளூ கலரில் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அதுக்கு மாறாக இப்போ வந்து தெளிந்த நிலையே இல்லாமல் சுத்தமாக வந்து என்னாகுது அப்படின்னா ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது, கலங்கிய நீர்க்குட்டையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி ஹேனாவை வந்து கூப்பிடும்போது அவனுக்கு ரியலைஸ் ஆகும். ஏன்னா உள்ளே வந்து கண்டிப்பாக ஹேனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரியலைஸ் ஆகும். ஆனால் இப்போ வந்து அந்த நீர்க்குட்டையை பார்க்கும்போது அவனுக்கு தெரிஞ்சிருது உள்ளே வந்து ஹேனா இல்லை அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருது. அப்போது ஹேனா எங்கே போன, ஏன் எனக்கு எதுவுமே நீ பதில் சொல்லலை, நான் ஜெயிலில் இருக்கும்போது ஏன் என்னை வந்து காப்பாற்ற வரலை, நான் தான் சுயநினைவு இல்லாமல் இருந்தேன், நீ சுயநினைவோடு தானே இருந்த, நீ வந்து என்னை பார்க்க வந்திருக்கலாமே, ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீரன் வந்து நம்ம ஹேனா கிட்ட பேசுகிறா. ஆனால் நம்ம ஹேனாக்கு எதுவுமே கேட்காது, இனிமேல் கேட்க போகிறதும் கிடையாது. ஏன்னா அவள் வந்து இந்த நீர்க்குட்டையில் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம கீரன் வந்து தன்னுடைய பாம்பு உருவத்தை மாற்றி ஹியூமனோட உடம்புக்கு வந்து மறுபடியும் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுடைய முயற்சியை வந்து முயற்சியை வந்து தவற விடாமல் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா எல்லா இடங்களையுமே வந்து ஹேனாவை தேடுறான். ஹேனான்னு சொல்லிட்டு அந்த காடு முழுவதுமே அவன் தேடுறான். அந்த ஐலாண்டு ஃபுல்லுமே வந்து நம்ம கீரான் வந்து தேடுறான். அப்போ வந்து கீரானுக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து ஹேனா வந்து மாணிக்க கல்லை வந்து ஒரு மரத்துக்கு அடியில் வச்சுட்டு போனான். அப்போ அந்த மரத்துக்கு அடியில் அவன் வரும் பொழுது
அவனுக்கு அந்த மாணிக்க கல் வந்து கிடைக்குது. ஸோ அந்த மாணிக்க கல்லை எடுத்து அவன் கையில் வச்சிருக்கான். கையில் வச்சிருக்கும் போது அந்த மாணிக்க கல் இனிமே வந்து ஒபே பண்ணுறது யாருக்கிட்ட அப்படின்னா நம்ம கீரான் கிட்ட தான். அந்த மாணிக்க கல் வந்து நம்ம கீரானை அக்செப்ட் பண்ணிக்கிருச்சு. அந்த மாணிக்க கல் வந்து கீரானோட இணைஞ்சிருச்சு. கீரானுக்கு இதுக்கப்புறம் வந்து பழைய நினைவுகள் எதுவுமே கிடையாது. பழைய நினைவுகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இனி கீரானை பொறுத்த வரைக்கும் இது இனி இனி நடக்கக்கூடியது மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் இருக்கும். கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஏன் அழிஞ்சு போச்சு அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஹேனா வந்து அந்த கல்லுக்கிட்ட பேசுவா. அந்த மேஜிக் கல்லுக்கிட்ட பேசுவா. என்ன பேசுவா அப்படின்னா, நம்ம ஹேனா கிட்ட வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த மாணிக்கக்கல் வந்து கிட்டத்தட்ட விக்டருக்கு அப்புறமா வந்து ஒபே ஆனது வந்து நம்ம ஹேனா கிட்ட மட்டும்தான். அப்போது ஹேனா கிட்ட ஃபஸ்ட் டைம் வந்து அது பார்க்கும்போது ஹேனா கிட்ட வந்து அது என்ன கேட்டுச்சு அப்படின்னா, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும், எனக்கு வந்து கட்டளை இடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கல் வந்து கேட்கும்போது அந்த கல்லுக்கிட்ட நம்ம ஹேனா ஒரே ஒரு கட்டளை தான் இட்டா. என்ன கட்டளை இட்டா அப்படின்னா, நான் வந்து உன்னை இங்கே விட்டுட்டு போகிறேன். இதுக்கப்புறம் நீ வந்து என்ன பண்ணு, உனக்கு யாரை வந்து தேர்ந்தெடுக்கணுமோ அவங்கள நீ தேர்ந்தெடுத்துக்கோ. அதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணு, கீரானோட பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே வந்து அவர்கிட்ட இருந்து அழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கக்கல் கிட்ட கட்டளையிட்டு நம்ம மரியானா என்ன பண்ணுறா, அப்போவே அந்த தீவை விட்டு வெளியே கிளம்புறதுக்காக முயற்சி பண்ணுறா. அப்போது அந்த இடத்துல வந்து விக்ரமா வந்து நிற்கிறான். அப்போது விக்ரமா வந்து பேசுகிறான். நீ ஏன் விக்ரமா இங்கே வந்த, நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு ஹேனா வந்து சொல்கிறா. அதுக்கு விக்ரமா சொல்கிறான், இல்லை இல்லை, ஏன்னா வந்து அரசர் வந்து லாஸ்ட் டைம் வந்து உங்களை வந்து என்கிட்ட ஒப்படைக்கும் போது ஹேனாவை நல்லபடியாக பார்த்துக்கோ, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் எந்த ஒரு தீங்கும் வந்து அவங்கக்கிட்ட இருக்காமல் நீ தான் அவங்கள பார்த்துக்கணும்னு சொல்லி என்னை வந்து கட்டளை இட்டாங்க. அது அப்படிங்கிறதுனால நானும் உங்களோட இந்த தீவை விட்டு வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரமாவும் ஹேனாவும் தீவை விட்டு வெளியே நிரந்தரமாக வெளி உலகத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து பின்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய தியோட்டகோஸ் தீவு வந்து படிப்படியாக மறைஞ்சு போச்சு. அப்போ வந்து நம்ம ஹேனாக்கு, ஏன்னா கீரானுக்கு தான் பழைய நினைவுகள் எல்லாமே மறந்து போச்சு. ஆனால் நம்ம ஹேனாக்கு பழைய நினைவுகள் எதுவுமே மறக்கலை. அவள் வந்து பழைய நினைவுகள் எதுவுமே மறக்காமல் அவள் வந்து கீரானோட நினைவுகளோட தான் இன்னும் இருக்கா. கீரான் கொடுத்த அந்த கருவோட தான் அவள் இருக்கா. அந்த கருக்காக மட்டும்தான் அவள் வந்து அந்த தீவை விட்டு நிரந்தரமாக வெளியே வர்றதுக்கான முடிவையே அவள் எடுத்தா. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இதுக்கு நம்மளை அழிக்கிறதுக்காக மரியானா முயற்சி செஞ்ச மாதிரி நம்மளுடைய குழந்தைய அழிக்கிறதுக்கும் அவள் கண்டிப்பாக முயற்சி செய்வா. அப்படிங்கிறதுக்காக அவள் தன்னுடைய குழந்தையோட நலனை கருதி அவள் அந்த தீவை விட்டு வெளியே வர்றதுக்கு இவ்வளோ பெரிய டெசிஷனை அவள் எடுத்தா. இனி வந்து நம்மளுடைய விக்ரமாவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மரியானா ஹேனாவாக இருந்தாலும் சரி, இனி அவங்களால அந்த தீவுக்குள்ளே என்டர் ஆக முடியாது. ஆனால் நம்மளுடைய ஹேனா பெத்தெடுக்கக்கூடிய அந்த குழந்தையினால நம்மளுடைய தியோட்டகோஸ் தீவுக்கு என்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் ஆக முடியும். ஸோ வந்து இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே அந்த தீவை விட்டு வெளியே கிளம்புறாங்க. இதுக்கப்புறமா வந்து ஒரு 7 வருடம் கழித்து நம்மளுடைய தியோட்டகோஸ் தீவில் 7 வருஷம் கழித்து கீரானும் மரியானாவும் அந்த தியோட்டகோஸ் தீவை வந்து ஆளுறாங்க. ஸோ வந்து அவனுக்கு கீரானை பொறுத்த வரைக்கும் அவனுடைய பழைய நினைவுகள் எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை. அப்படிங்கிறதுனால அவனுக்கு இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது மட்டும்தான் அவனுக்கு ஞாபகமாக இருக்கும். அதனால மரியானாவை அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவன் அந்த தீவை 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக ஆண்டுட்டு இருக்காங்க. எவ்வளோதான் சந்தோஷமாக ஆண்டுட்டு இருந்தாலும் 7 வருஷம் கடந்து போனாலும் கூட நம்மளுடைய மரியானாக்கு வயிற்றுல ஒரு குழந்தை கூட இல்லை. நம்ம மரியானா குழந்தையே இல்லாமல் தான் இருக்கா. அவள் வந்து தன்னுடைய அவளுடைய பாஸ்டில் செஞ்ச நிறைய தீமைகளை நினச்சி அவள் கண்ணீர் விடுறா. இதுக்காகத்தான் கடவுள் நமக்கு இந்த தண்டனை கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு எந்த ஒரு குழந்தையும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவள் கண்ணீர் விடுறா. இதோட நம்ம கீரானும் மர்மத்தீவின் ரகசியமும் அப்படிங்கிற கதை சீசன் 1 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சீசன் 2 வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.